உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2026 வருட புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நான் பார்க்கக்கூடிய ராசி என்ன, உங்க எல்லாருக்கும் தெரியும், மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய ஹாட் மகர் ராசி நேயர்களுக்கு. நம்ம மகர் ராசி பிடிக்கும்னு சொன்னோம். ஊரில் இருக்க எல்லா அஸ்ட்ராலஜரும் மகர் ராசி தான் பிடிக்கும், மகர் ராசி தான் பிடிக்கும். எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா? நான் தான் ஃபேமஸ் ஆவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்படி தான் நம்மளாம் ஃபேமஸ் ஆகிக்கிறது. ஹைஃபை பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது, எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் என்ன கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாப்புல எனக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை. நான் ஜாலின்ட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கான டைம் வேஸ்ட்டாக போயிடும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் உரிமையாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றதுன்றதை உணரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. விட்டதெல்லாம் பிடிக்கணும். அசிங்கப்பட்ட இடத்துல எந்திரிச்சு நின்றணும். கேவலம் அந்த பணத்துக்காக பட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடணும். இதுக்கான நேரம் உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி அமையிறது ஒரு 28-29 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க சொல்ல வேணாம், அப்படி இருக்கும். ஒரு படத்தில் அப்படியே அண்ணாமலை மேலே ஏறுவார் பாருங்க லிஃப்டில், அந்த மாதிரி ஏறு போகிறீங்க. பெரிய ஹைக் கிடைக்க போது இந்த தடவை மகர ராசிக்காரர்கள். சரி வாங்க பார்க்கும். முதல் 5 மாதங்கள் குரு வக்ரமாக இருக்காரு. ஓகே, முதல் 2 மாதம் குரு வக்ரமாக இருக்காரு. வெல் அண்ட் குட். குரு வக்ரமாக இருக்கிறது ஒன்று கெட்டது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் பிள்ளைகள் குறித்து செலவுகள் வரலாம். அது சும்மா நார்மல் தான், ஒன்றும் பெருசாலாம் நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்க போகுது, வெகுஜன தொடர்பு கிடைக்க போகுது. இந்த தடவை 7ஆம் இடத்துல குரு அமரும் போது, 7ஆம் இடம்ன்ற வெகுஜன தொடர்பு, 7ஆம் பார்வையை குரு பார்ப்பார். அது ஒன்று போதும் நம்மளுக்கு. சமசப்தமாக பார்வை அங்கேருந்து இப்படி குரு பார்க்கக்கூடிய அந்த பார்வை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, ராசிக்கு குரு பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? என்ன சாமி வேணும்? எல்லாமே நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் லாபம் வரும்னு நினச்சி செஞ்ச எல்லா வேலையும் நஷ்டமாக போச்சுன்னா இன்னுமே வரக்கூடிய காலம் லாபத்தை கொடுக்கும். இது யோசிக்காத ஒரு அளவுக்கு சொந்த தொழிலில் இறங்குவீங்க. நீங்களா இப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவை அவார்டு வாங்குவீங்க. யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமராவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மண்மனை விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கமிஷன் பேஸ்டு ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இரும்பு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை மகர ராசிக்காரருக்கு தாறுமாறாக இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்கான டைம், சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்க போகுது. ஆரம்பிக்கும் போதே அல்டிமேட்டு தான். ஸோ முதல் ஒரு 5 மாதங்கள் எப்படியா இருந்தாலும் அடுத்த 5 மாதத்தில் ஒன்று ரொம்ப கவனமாக சொல்கிறேன். எல்லாம் கரெக்டு தான், 3 விஷயத்தில் கவனம். மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறதுல என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நல்லா வரப்போகுது. நம்ம நல்லதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், சொல்லியாச்சு, நிறைய சொல்லியாச்சு. எதில் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறேன். 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 1, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்கணும். 10 பேர் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்த மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று முடிவுக்கு வரப்போகுது. சனி ராகுவோட காம்பினேஷன் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை. சனி திரும்ப வக்ரமாவார். எப்போனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம். எகெயின் குரு 7ஆம் இடத்துல. குரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லது பண்ணுற பிளானட் இல்லை நமக்கு. அப்போ 7ஆம் இடத்துல உட்காரும்போது சம்திங் ஸ்பௌஸோட தன்மையில் ஏதாவது ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி விட்டுருவார். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். 3வது கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத அளவுக்கு போகும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி டைம் இருக்காதுங்க. இந்த தடவை டைமில் நிறைய மகர ராசிக்காரங்க வாயிலேருந்து வரப்போகுது. சும்மாவே வெட்டியாக உட்காந்துருந்தேன் 7 வருஷமாக அப்படின்னு சொன்ன மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நேரம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு வேலைகள் இருக்க போகுது. கேட்க நல்லா தான் மேடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நான் நம்புகிறேன்ல, எங்கேயோ தோத்தி நீங்கள் நம்புங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் நடக்க போகுது. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வெளி மாநிலம் போக போகிறீங்க. இறையருள் மூலமாக கடாட்சம். ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கான் சாமி, வேறு என்ன வேணும்? தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதிகரிக்க போகிறது. வெற்றி ஸ்தானம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமே 3ஆம் இடம். அது காலப்புருஷனுடைய 12ஆம் இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வெற்றி, செய்தொழிலில் வெற்றி கிடைக்க போகிறது. என்ன முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ். கண்ணை மூடிட்டு என்ன வேணால் பண்ணுங்க. போச்சு, பிடிச்ச பிடியெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா ஒரு கடலில் போய் முங்கி எழுந்துட்டு மகர ராசிக்காரங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகத்தான அடிதான். தாராளமாக ஏதோ ஒரு கடலையோ, ஏதோ ஒரு ஆறோ, ஏதோ ஒரு நதியோ, ஏதோ ஒரு அருவியோ, ஏதோ ஒரு இடமோ போய் குளிச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெள்ளடிக்குது. சூப்பராக இருக்க போது மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதுமானது. பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. கணவன் மனைவி அந்த
வாக்குவாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு முடியாத விஷயங்கள்லாம் முடிய போகுது, இழுத்துட்டே இருக்கக்கூடிய விஷயம் முடிய போகுது. சொத்து பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, மம்பு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. இது வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டு புதுசாக ஒரு வேலைக்குள்ளே இறங்குவீங்க. நீங்கள் உங்களோட ஜாபே அப்படியே சேஞ்ச் ஆகும். நீங்கள் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் வேறு மாதிரியான தசாபுத்திகள் நடக்கிற பட்சத்தில் மட்டும் சில பேர் வம்பு வழக்குகளை சந்திப்பீர்கள் முதல் 5 மாதம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற மகர ராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பராக இருப்பீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு ஏறுமுகம் கிடைக்க போகிறது. போதுண்டா சாமி பட்டதெல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸால ஒய்யால இசட்டால பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. புரிஞ்சிருச்சு இல்லை? ஓகே, புரிஞ்சா சரி. இந்த ஒரு புதிய திருமணம் இல்லை அடுத்த ஒரு இனிமையான சம்பவம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் குழந்தை பிராப்தி கிடைக்கும், சந்தான சௌபாகியம் கிடைக்கும், வீடு கட்டணுன்ற எண்ணம் மேலும் உங்கள் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க, வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள், பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நிறைய பேர் பரிச்சயம் அவங்க கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ட்ராவல் பண்ணுவீங்க, அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும், வியாபார வெற்றி கிடைக்கும். சும்மா தான் இருந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு தொழில் முனைவர் ஆயிருவீங்க, வேலையை தூக்கி போட்டு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குவீங்க. அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். தாராளமாக கண்ணு மூடி பிஸ்னஸில் இறங்க மகராசிக்காரங்க இந்த தடவை ஜெயிச்சிடுவீங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, தொட போகிறதெல்லாம் வெற்றி, தொட நினைத்ததெல்லாம் வெற்றி. நீங்கள் எதை தொடணுமோ அவன் முடிவு பண்ணணும், அதுவும் வெற்றி. அதனால் மகர ராசிக்காரங்க 40 வயதுலேருந்து 60 வயது யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த பீரியட் கோல்டன் பீரியட் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் என்ன தசாபுத்தினாலும் நடக்கணும். எஸ்பெஷலி உங்களுக்கு குரு தசை, சனி தசை, ஆல்மோஸ்ட் ராகு தசைலாம் நடந்ததுன்னா வேற வேலை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் கூடா நட்பு கேடு விளைவிக்கும், அதை மட்டும் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. யாரையும் பைபாஸ் பண்ணி சில விஷயத்தை பண்ணாதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நல்லவே எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. கம்யூனிகேஷனில் தெளிவாக இருங்க, கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தில் தெளிவாக இருங்க. நீங்கள் ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. அதனால் கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். தெரிஞ்சதை தெரியாத மாதிரி சனி பேச வைப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மகர ராசிக்காரங்க என்ற எல்லாமே நல்லா இருக்குது. 40 வயதுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏறுமுகம் மட்டும்தான், ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி எல்லாமே சூப்பர். நீ ஏன் இப்படி வந்துட்டேன்னு அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, ஆமாம் இத்தனை நம்ம இயங்கணும்ல, இனிமேல் அடுத்தவங்களுக்கு நம்மளை பார்த்து ஒரு இயக்கம் வரும். அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? சூப்பர், நல்லா இருங்க, நல்லா இருக்க போகுது. மீனாட்சி எல்லா விதமான ஆசையும் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கட்டும். ஓகே, இந்த தடவை என்ன வழிபாடு பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன் வக்ரகாளியை வழிபாட்டே ஒரு 6 மாதம் வக்ரகாளி தான். இந்த தடவை அப்படியே எப்படி நீடிங்களேன் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வக்ரகாளி வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகுது. காளியம்மனுடைய எனர்ஜி சூப்பராக இருக்குது. அதை தாண்டிட்டு முடிஞ்சா புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. எப்போ முதல் 2 மாதம் நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்திலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. தேவையில்லாத அலைச்சல்லேருந்து வெளியில் வருவீங்க. தேவையில்லாத பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாவீங்களா, அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்குதில்ல, அந்த தவிப்புலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டு பிறந்ததற்கு அப்புறமாக மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு கொடுக்கும். மகர ராசிக்காரங்க இந்த மீனாட்சியை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. சனினாலே மீனாட்சி தாங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, எஸ்பெஷலி பள்ளியற பூஜையை பார்த்துட்டு வருது. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பள்ளியற பூஜைக்கு ஏதாவது மல்லிகை பூ கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்ததுன்னா தேவையில்லாத கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய விரிசல்லிருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மனைவியினால் கணவனுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. கணவனாக இருக்க உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா கேதுவுடைய அமைப்பு 8ஆம் இடத்துல இருக்குது. 8வது கேது ரொம்ப டேஞ்சர். கழிவுகள் போகிற இடம், பாத்ரூமில் போய் வலிக்கு விழுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கேது எல்லாம் பாத்ரூம் தான். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். மற்றபடி சூப்பராக இருக்குது. என்ன கலர் எனக்கு லக்கியாக இருக்கும்? ஸ்கை ப்ளூ கலரும் ப்ளூ கலரும் நீல நிறத்தில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லக் சைனை கொண்டு வந்து அது கொடுக்கறதுக்கூடிய அமைப்பாக இனிதே மலர காத்திருக்கிறது.